ஷேய் விஸ்வோ விஸ்வோ பேசுகிறேன்டா. தேர்தல் அதிகாரிக்கு எஃப்ஐஆர் போட்டார். இன்றைக்கி கலெக்டர் எஃப்ஐஆரை போட்டு கையில் கழிச்சிட்டார். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார், இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார், இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் கணக்கு போட்டு எழுதி எஃப்ஐஆர் போட்டார். இப்போ இவனை கிழிக்கணும். இல்லை உனக்கு தேர்தல் அதிகாரி உள்ளே கணக்கு போட்டுக்கும், பாத்தியா பார்க்கலையாடா? இல்லை முட்டா குயிமனே பாத்தியா பார்க்கல, என்ன கணக்கு போட்டிருக்காருன்னு பாத்தியா பார்க்கலையா? பார்க்கல. காலை ரெண்டையும் பிளந்து வாரான். ஒவ்வொரு கட்சிக்காரனும் இந்த கொடியை தூக்கின குயிமன் பூரா தேர்தல் அதிகாரியை கன்சல்ட் பண்ணுதான். இங்கே வா, உனக்கு ஒரு 2 கோடி இந்தா பெட்டி வச்சுக்கிட்டியா, போடுவோம் பொண்டாட்டிக்கு தேய்ச்சி வச்சு நக்கிக்கோன்னு. இப்போ ஆட்சி ஆள்றவன் எதிர்கட்சி புதிர்கட்சி பூரா பலவற்ற குயிமன் பூரா தேர்தல் அதிகாரியை சந்தித்து பூரா இதுதான் கூத்தடிக்கான். இப்போ கடைசி அத்தியாவசியம் என்ன கணக்கு அப்படின்னா, கொடியை தூக்கி மைக்கி வாசிக்கிறவன், வார்டில் கிடக்கிறவன் கடவுள் எப்படி உள்ளே கொண்டு போயிடுவார், எப்படியாவது நம்ம ஓட்டு எலெக்ஷன் வச்சு எப்படியாவது நம்ம ஓட்டிடுவோம் பார்க்கலாம். இல்லை ரத்த பூமி தான், புரியுதா? தெற்கு பாளையம் ராஜபாளையத்தில் காந்தி சிலையிலே உட்காந்துருக்கான் 7 நாட்டு சனீஸ்வரி. இப்போ எப்படி நியமிச்சு வருதா ராஜபாளையம்? இன்னும் விடுவான். அன்றைக்கி அறிவிக்க விடுவான், சொல்ல முடியாது. சென்னை மெட்ராஸில் தெற்கு பாளையம் ராஜபாளையத்தில் நான் இந்த கண்டாரவழி மண்ணுக்கு உட்பாட்ட போகிறேன் அப்படிமா. இது ஐயா தேர்ந்தெடுத்துட்டார். உட்கார வச்சு விட்டு தான் ரத்த பூமி ஆக்குவார். ராஜபாளையம், தெற்கு பாளையம், சேத்தூர், முகூர், தலபாய்புரம், சிவகிரி, புளியங்குடி அப்படியே போவோம். இப்படியே போயில அப்படியே சிலிவுத்தூர் போனால் மதுரையிலேருந்து அப்படியே சென்னை மெட்ராஸ், அப்படியே திண்டுக்கல், தேனி போடி, எல்லாம் தேனி போடிலாம் வரும்டா. தேனி போடி உசிலம்பட்டிலாம் வரும்டா. உசிலம்பட்டியில் அடி எப்படி நடக்குன்னு பாரு. உசிலம்பட்டி அப்படியே அவன் அந்த உசிலம்பட்டிக்கான தூக்கி அடிப்பான் ஒவ்வொருத்தனையாக. அந்த மாதிரி உள்ளே இருக்கிற காவல்துறை அடி வாங்குவான். அந்த மாதிரி தான் இப்போ வரப்போகுது. தேர்தல் அதிகாரி கணக்கு வச்சுட்டான்ல, தேர்தல் வைக்கக்கூடாதா முட்டா குயிமனை? ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறவன் ஒரு சின்ன கொடுத்து நிப்பாட்டணும். ஐயா உட்காந்துட்டாரு, அவர் கைலாசத்தில் குடும்பமாக உட்காந்துருக்காரு, அவர் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. நாம் எதிர்த்து போய் வெளியில் நின்று இந்த அரசியல்வாதி காலை 2 பிளந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு இவன் கொடுக்கணும். இவன் தான் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? தேர்தல் அதிகாரி கொடுக்கணும். இங்கே வா, தேர்தல் அதிகாரியா, அங்கே வா, ஐயா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன செய்ய போகிற? இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இராணுவ வானரப்படம் வந்துச்சுன்னா அள்ளிடுவான், எல்லாத்தையுமே அள்ளிடுவான், விடமாட்டான். இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் ஐயா போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த விளக்கம் இவன் கொடுக்கணும். இவன் கொடுக்க மாட்டான். இவன் எப்படி கொடுப்பான்? இவனே கைலாசத்தில் நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கு இருக்குன்னா நோட்டீஸ் கணக்கு உள்ளே கொடுத்து தான் வரணும். நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுக்காமல் நாங்கள் அளக்காங்க, நாங்கள் உள்ளே கல் வைக்காங்க, நாங்கள் காவலுக்கு நிற்கும் அப்படின்னு உள்ளே வரோம். அப்போ இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? அதுக்கு தான் கணக்கை போட்டு முடிஞ்சு வச்சிடும். உன் கணக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. காவல்துறை ஆரம்பத்துலேருந்து இடித்து வந்தது பூரா நீ சைவராக விட்டுட்ட. அதிலே தோல்வி. அடுத்தாப்புல உள்ள 100 மையத்துக்கு அனுப்பி உள்ளே வந்து அதுலேயும் நீ தோல்வி ஆகிட்ட. புரியுதா? கணக்கு பார்ப்பார் கடவுள். எந்தெந்த அதிகாரி என்னென்ன வேலை பார்க்கான், என்ன அவர் உட்காந்து எவன் எப்படி வேலை பார்க்கான், எவன் என்ன செய்தான். நான் உட்காந்துருக்கேன், கடவுள் நான் உட்காந்துருக்கேன், பூமிக்கு சொத்துக்கு அதிபதி நான் உட்காந்துருக்கேன். இவன் எப்படி வேலை பார்க்கான்? இவன் வந்தவன் பூரா கையை 2 வீசிக்கிட்டு வரான். ஷூ போட்டு வரலாமாடா? காலில் அதிகாரி பூரா உள்ளே வார எத்தனை கும்பிட்ட எடாளப்புலேருந்து பூரா தாசில்தார் எல்லாம் குய்மனுங்க உள்ளே வந்தான். செருப்பு போட்டு வரலாமாடா? 1 கிலோமீட்டர் கலத்தி போட்டு கையெடுத்து கும்பிட்டு வரேன்டா முட்டா குய்மனை. இல்லை மன்னராட்சியில் எப்படி இருந்தான் தெரியுமா? அப்படி மாநில பேர் அப்படி வதக்கி வச்சுருந்தான். செம்மீன் கணக்கில் கொடையை தூக்கிட்டு ஆடிக்கிட்டே ஜோலி முடிச்சுட்டு போயிட்டான். இல்லை கடவுள்ரா, அப்பாறப்பட்டவர் கடவுள். படைச்சி பூமியை எல்லாம் நிலப்பரப்புலேருந்து ஆடு மாடு கோழி பறவையில் மாநில பேர் வரைக்கும் படைச்சது கடவுள். அவமதிக்காகடா முட்டா குய்மனை போட்டாச்சுடா. இல்லை தேர்தல் அதிகாரி நீ ஒட்டு மொத்தமாக டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் போயிடுவேன். ஏன்னா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நசிவா. இப்போ கடவுள் உட்கார்ந்த டயத்துக்கு இல்லை 2020 உட்காந்துட்டார். 6 வருஷமாக எலெக்ஷன் வச்சுட்டேன். தேர்தல் அதிகாரிக்கு எஃப்ஐஆர் போட்டு கிழிச்சு விட்டான் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன். முக்கால் சத்தியம், விஷ்ணு கணக்கு, சூரியன் கணக்கு, முக்கால் சத்தியம்.